இன்றைக்கி நம்ம இந்த கண்ணுவலி கிழங்கு அழுகல் ஏற்படுறதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மற்றும் அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்ணுவலி கிழங்கோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 400லேருந்து 800 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம விதைச்சி அறுவடை பண்ணி மார்க்கெட்டில் விற்கும்போது 2800லேருந்து 4500 வரைக்குமே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு சரியான மண் வகைன்னு பார்த்தா செம்மண் பூமி தான் இதுக்கு ரொம்பவே ஏற்ற வகையாகவும் இருக்குது. இதை விதைக்கிறதுக்கான இட பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு குழி, அதாவது 60 சென்ட்டில் 300 to 400 கிலோ வரைக்கும் நம்ம விதைக்கலாம். கண்ணுவலி கிழங்கு அழுகல் ஏற்படுறது அறிகுறி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோர்ந்தது போல் இருக்கும். அது இல்லாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் மஞ்சள் நிறத்தோடு காணப்படும். இதுக்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த அடிவேரில் இருக்கிற அந்த கிழங்கை தோண்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பூஞ்சை போல் காணப்படும். அதை அப்படியே அந்த மண்ணோட கிழங்கையும் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பாலித்தூர் 25 ml, பாலி காப்பர் ஒரு 50 கிராம், அது இல்லாமல் இந்த மான்சுலின் 50 ml, மொத்தமாக ஒரு 10 லிட்டரில் கலக்கி அந்த இடத்துல ஊற்றி விட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். அதுக்கப்புறம் 200 லிட்டர் தண்ணியில் பாலிக்யூர் 500 ml, மான்சுலின் 1 லிட்ரு, அது இல்லாமல் அந்த ப்ளூ காப்பர் ஒரு 500 கிராம் மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே ட்ரிப்பில் கலந்து விட்டிங்க அப்படின்னா 3 நாளைக்கு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விடாமல் இருக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டும் போது இந்த அழுகல் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். மறுபடியும் கன்று வலிக்கிறது நல்லா செழிப்பாக வளரும். இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, தெளிவுபடுத்திடலாம். நன்றி.